கிளாஸ் மூவி கிளாஸ் சென்டிமெண்ட் ஒய்ஃபை விட்டு தராதீங்க அதான் படம். அஜித் ஆல்வேஸ் ராக் பண்ணுவார் அண்ட் வி லவ் ஹிம். சூப்பராக இருக்கு, ஆக்டிங்லாம் செம்மையாக இருக்குது படம். ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது படம். சும்மா சொல்லுவாங்க நிறைய பேர் ஹாலிவுட் இது உண்மையிலே ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது படம். செம்ம மாசாக இருக்குது, கிளாஸாக இருக்குது. ஆக்டிங் ஆக்ஷன் ஃபேமிலி சஸ்பென்ஸ் இல்லை. சூப்பராக இருக்கு படம். அருமையாக இருந்தது. ஆக்சுவலாக இது வரைக்கும் தொடர்ந்து அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளாக பார்த்து இந்த தடவை காதல் காட்சிகளாக பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. நல்லா ஓடும். பொண்டாட்டி எல்லாம் நல்லா பார்த்துப்பீங்களா, அதான் சொல்ல வராது. தம்பி ஒன்றும் கல்யாணம் ஆகலாம்னு நினைக்கிறேன். சாரி, த்ரில்லிங் நல்லா இருந்து. எதிர்பார்க்காத திருப்பங்கள், நல்ல த்ரில்லிங், நல்லா இருந்து படம். நல்லா ஓடும். எதிர்பார்க்காத படம் சார், இது நல்லா இருக்கு சார். நல்லா அஜித் சார் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அஜித் எப்பவும் போல ராக் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். டைரக்ஷன் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட ஸ்டண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அஜித் ஆல்வேஸ் ராக் பண்ணுவார் அண்ட் வி லவ் ஹிம். தேங்க்யூ. நைஸ். பிரேக் டவுன் மூவி மாதிரி அப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் அந்த படம் பார்க்கல, பட் இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபைன். யூஸ்வலாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. த்ரிஷா யூஸ்வலாகவே நல்லா இருந்தாங்க. மூவி கூட சூப்பராக இருந்துச்சு. மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி 2 வருஷம் கழிச்சு தலையை பார்க்குறோம். என்ன இதுக்கு மேலே என்ன வேணும்? வேறு மாதிரி கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி ட்விஸ்ட்டு த்ரில்லர் சூப்பராக இருந்தது. மியூசிக் ஒரு கார் சீன் வரும், வேறு மாதிரி, அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. படம் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு தான் இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸில் ஓகே, பரவாயில்ல. படம் வேறு மாரி எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வந்தான். ஆனால் படம் ஃபில்ஃபுல் தான். என்ன நடக்குது, அடுத்த சீன் என்ன இருக்குன்னு யோசிச்சுனே இருந்து வச்சுட்டாப்புல படத்தை. பண்ணியிருக்காரு. இந்த வயசுலேயும் குறை இல்லாமல் பக்கவாக நடிச்சிருக்காரு தலைவர். படம் வேறு லெவலு. லவ், ஸ்டோரி, சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு எல்லாத்தையுமே கலக்கிட்டாரு. சூப்பர்மா, டான்ஸே கிடையாது. அருமையாக இருக்குது, அருமையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நாளைக்கு பிறகு அஜித் மாதிரி நடிச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லவ் ஜெல்லாம் நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பர், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பொறுமையாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. புரியல என்ன சொல்கிறீங்க? ஹீரோயின் அங்கங்கே தான் ப்ரோ. ஆனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் ஹீரோயின் வச்சு தான் எல்லாமே படம். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்தளவுக்கு இல்லை, பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. நல்லா ஃபைட்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவும் ஃபைட் இல்லை. செகண்ட் ஹாஃபில் தான் மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சவடிக்கா, செகண்ட் ஹாஃபில் வந்து தீ பார்த்து குச்சி அந்த பாட்டு. அதனால தான் ஃபஸ்ட் ஹாஃபில் சவடிக்கானால தான் ஃபஸ்ட் ஹாஃபே நல்லா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஃபைட்டு, நிறைய சீக்வன்ஸ், அப்புறம் அர்ஜுன் சாரோட அவரோட டைலாக், அவரோட ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா செகண்ட் ஹாஃபில் தான் நிறையா அது பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட கூட நல்லா ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். கிளாஸ் மூவி கிளாஸ் சென்டிமெண்ட் ஒய்ஃபை விட்டு தராதீங்க அதான் படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. டீசெண்டான மூவி, சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேஷன் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது, பட் ஆனால் வந்துட்டு தலை தான் ஃபுல்லாக படத்தில் ஃபுல்லாக மாஸ்.